ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளெக் பாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளெக் பாக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ளெக்சிபிள் பாக்ஸ் லேஅவுட், இதோட ஃபுல் ஃபார்ம் இதுதான். ஸோ இட் இஸ் எ ஒன் டைமென்ஷனல் லேஅவுட் மெத்தட் ஃபார் அரேஞ்சிங் த ஐட்டம்ஸ் இன் ரோ ஆர் காலம்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஒன் டைமென்ஷனல் தான். ஓகேவா? 1D தான், 2D கிடையாது. 1D அப்படின்னா ரோ காலம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு தான் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ் ஆக்சிஸ் அப்புறம் ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ ரெண்டு தான் இருக்கும். ரோஸ் அண்ட் காலம்ஸ் வச்சு தான் நம்ம ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். யூஸ்டு ஃபார் ரெஸ்பான்சிவ் வெப்சைட். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பான்சிவ் வெப்சைட், ஒரு வெப்சைட் ரெஸ்பான்சிவ் ஆக்கிறதுக்கு ரொம்ப இது யூஸ் ஆகிறது தான் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் மாடல். ஓகேங்களா? ஃப்ளெக்ஸ் மாடல். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம நேராக சிஎஸ்எஸ் போகிறதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், இது ரோ. ஓகேங்களா? ரோ மெயின் ஆக்சிஸ். சரிங்களா? இந்த காலம் வர்றது கிராஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மெயின் ஆக்சிஸ் கிராஸ் ஆக்சிஸ் இந்த ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம ஃப்ளெக்ஸ் மாடலில் ஸ்டைலிங் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக நான் நார்மலாக நம்ம கொடுத்தாலே டைரக்ஷன் ரோவில் தான் போகும். ஓகேங்களா? நம்ம வேறு எதாவது சேஞ்ச் பண்ணால் தான் காலம் அப்படின்னு கொடுத்தா தான் காலமில் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ரோவில் வருது எக்ஸ் டைரக்ஷனில் வருது மெயின் ஆக்சிஸு, ஒய் டைரக்ஷனில் வருது கிராஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் டைரக்ஷன். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னா it sets how flex item are placed in the container along with axis and direction. ஸோ இது நம்ம எப்படி ஒரு கண்டெய்னருக்குள்ளே இப்போது மெயின் டிவ் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய எலமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னா அது எப்படி நம்ம பிளேஸ் பண்ணுறது, ஓகேங்களா, கரெக்டான பொசிஷனில் வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் டைரக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் டைரக்ஷன் ரோன்னு இருக்குது. ஓகேங்களா? ரோன்னு இருக்குது. ரோ அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் வழியாக போகும். இங்கே பாருங்கள், ரோ அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் வழியாக போகும். ஸோ இது லெஃப்ட் டு ரைட் வரைக்கும் போகும். ஓகேங்களா? ரோ வைஸாக போகும். ஸோ காலம் அப்படின்னா கிராஸ் ஆக்சிஸ் வழியாக போகும், டாப் டு பாட்டம். இங்கே பாருங்கள், கிராஸ் ஆக்சிஸ். காலம் அப்படின்னா கிராஸ் ஆக்சிஸ், டாப் டு பாட்டமாக போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோ ரிவர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ரோ ரிவர்ஸ் அப்படின்னா இதுவும் மெயின் ஆக்சிஸ் தான், பட் ரைட் டு லெஃப்டாக வரும். இந்த ரோலே ரிவர்ஸ் அப்படின்னா பின்னாடி இருந்து முன்னாடி வரும். இங்கே பாருங்கள், லெஃப்ட் டு ரைட் முன்னாடி வந்துச்சா ரோஸு, இதில் ரோ ரிவர்ஸ்னால் ரைட் டு லெஃப்டாக வரும். கிராஸ் ஆக்சிஸ் அப்படின்னா இங்கே காலம் ரிவர்ஸ் அப்படின்னா இதில் பாட்டில் டாப்புக்கு போகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் டைரக்ஷன். இது ட்ரை பண்ணி பார்த்துடலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ அதில் ஒரு H1 டேக் கொடுத்துருக்கேன், ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னு. அதில் ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்கேன், div ஐடி கொடுத்துருக்கேன், கண்டெய்னர்னு ஒரு டிவ் கொடுத்துருக்கேன். உள்ளே ஒரு 7 டிவ் கொடுத்துருக்கேன். டிவ் கொடுத்து அதில் பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஸ்டைலிங் கொடுத்துருக்கேன். கண்டெய்னர் மொத்த கண்டெய்னருக்கும் ஹைட்டு, விட்த்து, பேக்ரவுண்ட் கலரு, பார்டரு, மார்ஜின்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு H1 டேக், H1 கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இது எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது இப்படி தான் ஷோ ஆகும். ஓகேங்களா? மார்ஜின் 10 பிக்சல், இது டாப் பாட்டம் 10 பிக்சலு. ஆட்டோ அப்படின்னு கொடுத்தா சென்டரில் வந்துடும். ஓகேங்களா? ரைட் லெஃப்ட் ஆட்டோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது சென்டர்னு கொடுத்துருக்கோம், டெக்ஸ்ட் அலைன்னு சொல்லி. ஸோ பார்டர்லாம் கொடுத்துருக்கோம். இது இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு டிவுக்கும் இது கொடுக்க போகிறோம், அதுக்கு தனித்தனியாக ஹைட் விட்த்தெல்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு டிவுக்கும் ஹைட் விட் தான் கொடுத்துருக்கோம். 50 பிக்சல் ஹைட்டு, 50 பிக்சல் வித்து, வெயிட், கலர் ஒயிட் கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட்டு கலர் அது. ஓகேங்களா? இங்கே ஒயிட்டாக இருக்கா, ஒயிட்டுன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் லைன் சென்டர்னு கொடுத்துருக்கோம். ஃபாண்ட் சைஸ் 1 EMனு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? EMனா பேரண்ட், இதோட பேரண்ட்டை பேஸ் பண்ணி வரும். இந்த கண்டெய்னர் பேஸ் பண்ணி மாறது தான் 1 EM. ஓகேங்களா? கொஞ்சம் டெக்ஸ்ட்டு பெருசாக ஷோ ஆகும். ஸோ இது இப்படி ஷோ ஆகுதா? இப்படி ஷோ ஆனால் என்னது, ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? நம்ம கண்டெய்னரை விட்டு வெளியே போகுது இது, ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது, ஆனால் வெளியே போகுது. ஸோ இந்த பாயிண்ட்டில் தான் நம்மளுக்கு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வரும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம
டிஸ்பிளேக்கு வந்து இன்லைன் பிளாக் இந்த 3 பார்த்துருக்கோம். இன்லைன்னா வந்து ஒரு இன்லைன் ஒரே லைனில் வருது. பிளாக்னா வந்து பிளாக்காக ஒரு நெக்ஸ்ட் லைனில் வருது. இன்லைன் பிளாக்னா ஒரே லைனில் வரும், பிளாக் மாதிரி ஸ்டைலிங் வரும். அது உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதை ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எப்படி அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுக்க போகிறோம். என்ன சேஞ்ச் அது மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ வந்து இங்கே அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ரோ வைஸாக அரேஞ்ச் ஆயிடுச்சு. புரியுதா? ஸோ இதுக்கு வந்து நான் விட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், விட்டு இன்க்ரீஸ் பண்ணாலும் இதுக்குள்ளே 15 ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ஓவர்ஃப்ளோ ஆக வேண்டியது, ஆனால் ஓவர்ஃப்ளோ ஆகலை. ஸோ ஓவர்ஃப்ளோ ஆகாத காரணமாக என்னென்னா இதுதான் ஃப்ளெக்ஸு தான். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் 57.14 தான் ஆயிருக்கு விட்டு. ஓகேங்களா, அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ளே எவ்வளோ 15 ஆகுமோ அவ்வளோ தூரம் ஆயிருக்கு. ஸோ இந்த இப்படி பார்த்தாலே பாருங்கள், இப்படி வருதா, இங்கே ஒரு பாக்ஸாக வர மாதிரி இருக்கா, காலம் வைஸு, இது ரோ வைஸ். ஓகேங்களா, இங்கே நீங்கள் இது பண்ணால் தெரியும். அங்கே மேலே இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மவுஸ் கொண்டு வந்தால் தெரியும் உங்களுக்கு. ரோ காலம் வச்சு தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளெக்ஸ் பார்த்தாச்சு. ஓகேங்களா, ஃப்ளெக்ஸு பார்த்தாச்சு. இப்போ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் டைரக்ஷன் பார்க்கணும். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் டைரக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் டைரக்ஷன் ரோ இது பார்க்கலாம். ஸோ இது கீழே மெயின் கண்டெய்னரில் தான் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் வந்து மீதி உள்ளே இருக்கிற எல்லா ஐட்டமும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் டைரக்ஷன் ரோ. ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வரும். ஓகேங்களா, ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோன்னு கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், ரோ வைஸாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ எந்த சேஞ்சும் வரல. ஏன்னா டிஃபால்ட்டே ரோ தான். ஓகேங்களா, டிஃபால்ட்டாகவே ரோ வைஸாக தான் அரேஞ்ச் ஆகும். ரோ வைஸ்னால் எப்படி, லெஃப்ட் டு ரைட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போது ரோ காலம் கொடுக்க போகிறோம். காலம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் காலம் வைஸாக அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஆனால் விட்டு ஃபுல்லாக வந்துச்சு. பட் ஆனால் வந்து ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா ஹைட் வந்து அவ்வளோ ஹைட் இதில் வைக்க முடியாது. ஸோ ஹைட் மட்டும் அதுவே கம்மி பண்ணிக்கிச்சு. இங்கே பாருங்கள், ஹைட் வந்து 35 தான் கொடுத்துருக்காங்க. விட்டு மட்டும் 100 ஆயிடுச்சு. ஓகேங்களா, விட்டு மட்டும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலம் ரிவர்ஸ்ன்னு கொடுக்குறோம். ஓகேங்களா, காலம் ரிவர்ஸ்ன்னு கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போவோம். ஓகேங்களா, கீழேருந்து மேலே போதா, அங்கே ரெட்டெல்லாம் இங்கே தானே கொடுத்தோம், ரெட்டு ஆரஞ்சு க்ரீன் அப்படின்னு. ஆனால் கீழேருந்து மேலே போகுது பாருங்கள். இதான் காலமில் ரிவர்ஸாக வருது, கீழேருந்து மேலே, பாட்டம் டு டாப்பு. நெக்ஸ்ட்டு ரோ ரிவர்ஸுன்னு கொடுக்குறோம். ஓகேங்களா, ரோ ரிவர்ஸுங்க இருந்தால் இங்கேருந்து இப்படி வரும். நம்ம நார்மலாக இங்கேருந்து இப்படி தானே வரும், லெஃப்ட் டு ரைட். ஆனால் ரைட் டு லெஃப்டாக வரும். ஓகேங்களா, இதான் வந்து ரோ ரிவர்ஸ். ஓகேங்களா, ஸோ மெயினான ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் இதுதான். ஸோ இன்னும் சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. ஜஸ்டிஃபை கண்டென்ட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா, டெல்ஸ் ஹவு த ப்ரௌசர் டிஸ்ட்ரிபியூட் ஸ்பேஸ் பிட்வீன் அண்ட் அரௌண்ட் கரண்ட் ஐட்டம்ஸ் அலாங் த மெயின் ஆக்சிஸ். ஸோ மெயின் ஆக்சிஸை பேஸ் பண்ணி, மெயின் ஆக்சிஸ்னால் எக்ஸ் டைரக்ஷன், அதை பேஸ் பண்ணி எப்படி ஐட்டம்ஸ் ஒவ்வொரு ஐட்டம் இருக்குல்ல ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்க்குள்ளே, ஸோ அதை வந்து ஸ்பேஸிங் கொடுக்குறது. ஓகேங்களா, ஸ்பேஸிங் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து 3 இருக்குது மெயினாக. ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட், ஃப்ளெக்ஸ் எண்ட், சென்டர்னு இருக்குது. இது அப்படியே பார்த்துடலாம். ஸோ நார்மலாக நான் ரோவே தந்துடுறேன். நீங்கள் பாருங்கள், ரோன்னு தந்தோடனே இங்கேருந்து இங்கே மாறிச்சு. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் தரப்போகிறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட்டில் வந்து ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்னு தரப்போகிறேன். ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னா இப்போ ஒன்றும் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகேங்களா, இப்போது இங்கே டைரக்ஷன் ரோ தான் இருக்குது. ரோனா லெஃப்ட் டு ரைட்டு.
ஸோ அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஃப்ளெக்ஸ் எண்டுன்னு கொடுக்குறோம். எண்டுன்னு கொடுத்தா இங்கே பாருங்கள், ரோ ரிவர்ஸ்ன்னு தரேன். ரோ ரிவர்ஸில் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், ரோ ரிவர்ஸில் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் கொடுத்தோன்னே இப்படி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுவும் ஷோ ஆகலை. பட் நம்ம வந்து இதுக்கு விட்த்து கம்மி பண்ணால் நமக்கு ஷோ ஆகும். ஸ்பேஸிங்லாம் தெரியலல்ல. ஸோ நம்ம விட்த்து கொஞ்சம் கம்மி பண்ணால் ஷோ ஆகும். 50 பிக்சல் தரேன். நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே வந்து இப்படி ஷோ ஆகுதா? ஓகேங்களா? ரோ ரிவர்ஸில் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்னு கொடுத்துருக்கோம். ரிவர்ஸில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இது இங்கேருந்து இங்கே ஷோ ஆகி மீதி ஸ்பேஸ்லாம் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ வந்து ரோ ரிவர்ஸில் எண்டுன்னு தரோம். ஃப்ளெக்ஸ் எண்டுன்னு கொடுத்தா நம்ம ரோ கொடுக்குற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இந்த சைட்லேருந்து வரும், ஆப்போசிட். ஓகேங்களா? ஸோ இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஃப்ளெக்ஸு நம்ம கொடுத்துருக்கோம்ல, டைரக்ஷன் வந்து ரோ ரிவர்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ரெட்டு ஆரஞ்சு இப்படி ஸ்டார்ட் ஆகுது, ரைட் டு லெஃப்ட். ஆனால் இங்கே வந்து எண்ட் ஆகிற பொசிஷன்லேருந்து இங்கே வரணும், ஒட்டி வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் ஸ்பேஸிங். ஓகேங்களா? இங்கே வந்து ஸ்பேஸ் வருது. ஸோ இதே மாதிரி தான் காலம்க்கு வந்து ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் தரோம். இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் வந்தோடனே இங்கேருந்து இப்படி ஷோ ஆகுது. ஓகேங்களா? காலம்க்கும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இங்கேருந்து இப்படி ஷோ ஆகுது. ஓகேங்களா? இங்கே வந்து ஸ்பேஸிங் வந்துச்சு. இப்போது இங்கே எண்டுன்னு கொடுத்தா, ஃப்ளெக்ஸ் எண்டுன்னு கொடுத்தா காலமில் ரிவர்ஸாக வரும். ஓகேங்களா? இந்த கீழேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? பாட்டம் டு டாப்பாக ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனால் அது கரெக்டாக தான் இருக்கும். எலமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக காலம் வைஸாக தான் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ட்ரை பண்ணி ஈஸியாக வந்துடும். இங்கே பாருங்கள், எங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது காலமு. பட் ஆனால் ஃப்ளெக்ஸ் எண்டுன்னு கொடுத்ததால இப்படி வரும். ஓகேங்களா? கீழே வந்து ஒட்டி வரும், மேலே ஸ்பேஸ் வருது. ஸோ இதுதான் வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் 3 இருக்குது. ஸ்பேஸ் பிட்வீன், ஸ்பேஸ் அரவுண்ட், ஸ்பேஸ் ஈவன்லின்னு சொல்லி அதை பார்த்துடலாம். ஸ்பேஸ் பிட்வீன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஜஸ்டிஃபை கண்டென்ட்டில் வந்து ரோனே தந்துடுறேன். ஸ்பேஸ் பிட்வீன் தரேன். ஓகேங்களா? ஸ்பேஸ் பிட்வீன் தரேன், என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஸ்பேஸ் பிட்வீன்னா எக்ஸ்ட்ரா வர ஸ்பேஸ் இருக்குல்ல இங்கே சைடில், அது வந்து பிட்வீன் ஒவ்வொரு எலமெண்ட்க்கும் பிட்வீன் வந்து அது வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்பேஸ் பிட்வீனு. ஸ்பேஸ் அரவுண்ட். ஓகேங்களா? அரவுண்ட் அப்படின்னா மொத்தமாக ஸ்ப்ரெட் ஆகும். இங்கே பாருங்கள், மீதி இருக்கிற இது வந்து ஸ்பேஸ் வந்து இங்கே கொஞ்சம், மீதி இருக்க ஸ்பேஸ் வந்து இப்படி ஸ்ப்ரெட் ஆகுது. இங்கே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது, இங்கேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது. இங்கே வர ஸ்பேஸ் இருக்குல்ல, அது வந்து பாதியாக கட் பண்ணி இங்கே பாதி இங்கே பாதியாக வரும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஸ்பேஸ் அரவுண்ட் கொடுக்குறது. நெக்ஸ்ட் ஒன்று இருக்குது, ஸ்பேஸ் ஈவன்லின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஈவன்லினா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இங்கே உள்ளே எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். இங்கேயும் அதே மாதிரி, இங்கேயும் அதே மாதிரி, இங்கேயும் அதே மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்பேஸ் ஈவன்லி. இந்த கான்செப்ட்லாம் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது கரெக்டாக வரும். ஸோ ஃப்ளெக்ஸ் ரேப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் ரேப் அப்படின்னா செட் வெதர் த ஃப்ளெக்ஸ் ஐட்டம் ஆர் ஃபோர்ஸ்டு ஆன்டு ஒன் லைன் ஆர் கேன் ரேப் ஆன்டு மல்டிபிள் லைன்ஸ். இப்போது நம்ம ஒரு லைனில் இடம் பத்தலைன்னா அடுத்த லைனில் ரேப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதும், கொடுக்காமல் இருக்கிறதும் இதில் தான் கொடுக்கும். ஓகேங்களா? ரேப்பிங்னா மடித்து வேறு ஒரு லைனில் வருது. ஓகேங்களா? மடித்து வைக்கிறது தானே ரேப்பு. ஸோ அதனால் அப்படி வரும்.
இதில் வந்து 3 இருக்குது. நோ ரேப், ரேப், ரேப் ரிவர்ஸ். ஓகேங்களா, இது அப்படியே கொடுத்துடலாம். இதை நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், ஃப்ளெக்ஸ் ரேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நோ ரேப், நோ ரேப்னா ரேப் ஆக தேவையில்லை, அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்படின்னா ரேப் ஆகாமல் அதிலே ஷோ ஆகும். ஓகேங்களா, ரேப் ஆகல பாருங்கள், இதில் எதுவும் அப்படியே ஷோ ஆகுது. ஓகேங்களா, இதில் வந்து கொஞ்சம் விட்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தரேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ வருது. இப்போ வந்து ரேப்புன்னு கொடுக்குறேன். ரேப்னா ரேப் ஐ ஷோ ஆகும், மடிஞ்சு வேறு ஒரு லைனில் ஷோ ஆகலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறது இங்கே 4 வந்துச்சு, அதோட ஹைட் விட்த்து தகுந்த மாதிரி வந்துச்சு, மீதி வந்து கீழே வந்துச்சு. ஓகேங்களா, ரேப் ஐ ஷோ ஆகுது மடிஞ்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து ஒன்று இருக்குது, ரேப் ரிவர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ரேப் ரிவர்ஸ். ஸோ இதில் பாருங்கள், கீழேருந்து ரேப் ஆகும், ரிவர்ஸாக ரேப் ஆகும். இங்கே பாருங்கள், இப்படி ரேப் ஆகுது. ஓகேங்களா, இப்படி ரெட்டு, ஆரஞ்சு, க்ரீன், எல்லோ, ப்ளூ, பர்பிள், ப்ரௌன். ஓகேங்களா, கீழேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதான் வந்து ஃப்ளெக்ஸ் ரேப் ரிவர்ஸ். ஓகேங்களா, ஃப்ளெக்ஸ் ரேப்பில் ரேப் ரிவர்ஸ். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். கீப் கோடிங், கீப் லேர்னிங் அண்ட் பபாய்.